எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி கிஷன். 96 படத்தின் மூலமாக தான் இவங்க நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானாங்க. 96ல் சின்ன வயசு த்ரிஷாவை இவங்களை காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப செம்ம ஆக்டிங். உண்மையிலே அந்த படத்தின் மூலமாக தமிழ் ரசிகர்கள் கிட்ட சூப்பர்ப்பா இந்த பொண்ணு அப்படின்ற ஒரு பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் தமிழில் கிடையாது. அப்படியே இந்த பக்கம் போயிட்டு பார்த்தீங்கன்னா மலையாளம் மற்றும் தெலுங்கு போன்ற படங்களில் நடித்து வந்துட்டு இருக்காங்க. மலையாளத்தில் இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் பட்டாலும் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காங்க. நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த பொண்ணு வந்துட்டு கவர்ச்சியெல்லாம் நடிக்க போகுது இதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ மலையாளத்தில் வேற லெவல் கவர்ச்சியில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. லிப்லாக் சீன்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சீன்ஸு, இப்படிப்பட்ட சீன்ஸ்லாம் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் பெட்ரூம் சீன்ஸில் கூட நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இது சம்மந்தமாக வந்துட்டு சொல்லும்பொழுது ஏன் என்னை சின்ன பொண்ணாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நான் வந்துட்டு பெரிய பொண்ணு தான், எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. கவர்ச்சி காட்டுறது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குத்தமே இல்லை மேடம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு உங்களை எல்லாமே மக்கள் பார்க்கும்பொழுது ஸோ அந்த 96 படத்தில் பார்த்த சின்ன பொண்ணாவே பார்த்துட்டாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த சைடு போயிட்டு நீங்கள் 26 ஓகே வாட் எவர், அது உங்கள் ஏஜ், உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி தான் நடிக்கலாம். ஸோ இவ்வளோ கவர்ச்சியாக நடிக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு தமிழக மக்கள் வந்துட்டு தமிழ் மக்கள் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் உங்களை எல்லாமே அந்த சின்ன பொண்ணாவே நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கிளாவரேஜ் ஷோ அப்படின்னு வரும்பொழுது ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்கறது டவுட் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்து எல்லாமே வந்துட்டு நாக்க தொங்க போட்டு அழைக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு இவங்களுக்கு ஃபேனாகவே ஆகிட்டாங்க. இவங்க தமிழில் நடிச்சாங்கன்னா இவங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் மக்களே, அதை நீங்களே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலே மிது பண்ண செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.